சும்மா நான் அமௌண்ட் குடுத்தேன். அவங்க எனக்கு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அத நம்பி நான் உள்ள போனேன்னு சொன்னீங்கன்னா, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வெறும் ஸ்பேஸ் மட்டும் தான் குடுப்பாங்க. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்னா உழைக்கணும், ஓடணும். சும்மா காச குடுத்தாச்சுன்னு சும்மா உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, 365 நாள் முடியும்போது அவங்க ரெனிவல் கால் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. அவங்க தான் உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. எதுல? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட்ல பிரச்சனை இருக்கா? என்குயரி வராம இருக்கா? இல்ல அதுல வேற ஏதாவது மாற்றங்கள் வேணுமா? நீங்க என்ன டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்றீங்க? இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டீம்ட்ட நீங்க பேசணும். நீங்க மார்க்கெட்டிங் டீம்காரன்ட்ட எதுவும் பேச முடியாது. உங்கள உள்ள ஒருத்தவங்க சேர்க்கிறாங்கன்னா, அவங்க மார்க்கெட்டிங் டீம். அவங்களுக்கு வந்து வேலையே உங்கள உள்ள இழுத்து போடுறது தான். அந்த தளத்துக்கு அதிகமா ஆட்கள சேர்த்தா அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கும் மாசம். அந்த இன்சென்டிவ்க்காக உழைச்சுட்டு போயிருவாங்க. யாரு? மார்க்கெட்டிங் பீப்பிள். ஆனா உள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி பேசுவாங்க. அத பத்தி உங்களுக்கு சொல்யூஷன் குடுப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட தான் கலந்துக்கணும். அப்ப இயர் எண்டுல திருப்பி பார்த்தீங்கன்னா, ரெனிவலுக்கு வந்து திருப்பி மார்க்கெட்டிங் டீம் கூப்பிடுவாங்க. அவங்கள திட்டியோ, சத்தம் போட்டோ எனக்கு நடக்கலன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல.